எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கான்றது தெரியல ஆதவர்ஜனுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 35 ஆண்டுகால அரசியல் பயணம் இருக்குது அண்ணனுக்கு. இதுக்கு மேலே என்ன தகுதி வேணும்? அது மட்டும் இல்லாமல் 3 முறை அமைச்சராக இருந்திருக்காரு. இதை விட இப்போது அவருக்கு தகுதி இல்லைன்னா அவருடைய அமைச்சர் பதவியும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இதை விட என்ன பதவி வேணும் சொல்கிறதுக்கு உண்டான உங்களுக்கு ஃபஸ்ட்டு தகுதி இருக்கான்றதே தெரியல. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு உண்டான தகுதியே உங்ககிட்ட கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு முறை எங்கேயாவது ஒரு முறை ஒரு நின்று சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது வார்டு நம்பர் கூட ஆனது கிடையாது. நீங்கள் கட்சி மாறி மாறி தாவி கொண்டு இருக்கும் எங்கள் அண்ணன் ஆதவர்ஜன் அவர்களே, உங்களை எப்படி விமர்சனம் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அண்ணனை விமர்சனம் பண்ணால் தக்க பதிலடி கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாங்க. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அவரை விமர்சனம் பண்ணுறதுக்கு உண்டான தகுதியே உங்ககிட்ட கிடையாது. ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி அவர்களை கரூரில் நடந்த மாநாட்டை நீங்கள் விமர்சனம் பண்ணதுனால தான் வந்து அவர் உங்களை ஒரு டைம் வந்து உங்களை விமர்சனம் பண்ணியிருக்காப்புல.